மோடி அவர்கள் தலையெடுக்காமல் செய்துவிட்டோம் என்று அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசியது ஒன்றும் இஸ்லாமியர்களுக்கு விடப்பட்ட சவால். எங்களை எதிர்ப்பவர் யாராக இருந்தாலும் நாங்கள் இப்படி செய்வோம். எனக்கு சட்டத்தை பற்றி நீதிமன்றத்தை பற்றி கவலை இல்லை என்று சொன்னார். ஒரு காலத்தில் அவர்கள் மட்டும் பேசிக் கொண்டிருந்தார். இப்போது அவர்கள் மட்டுமல்ல, சமூகத்தின் ஒரு பகுதியை அவர்கள் கருத்தோடு இணைத்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடுவார். வலதுசாரி தத்துவத்தை அவர்கள் மட்டும் கடைபிடிக்கிறார்கள் என்பதல்ல, பல்வேறு அரசியல் இயக்கங்களிலும் கட்சிகளிலும் வலதுசாரி கருத்தியலில் சாயலும் தாக்கமும் வந்துவிட்டது என்பதை மறந்துவிடுவார். அதாவது அதை ஒதுக்கிவிட்டுலாம் போகுங்கள். எனவே நம்முடைய வார்த்தைகள் மிக முக்கியமானது. நண்பர் பேசுகிற போது அந்த வேதனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்படிலாம் பண்ணியிருந்தா நாங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருந்தா இந்தியா என்ற நாடே இருக்காது என்கிற மொழியில் நாம் பேசணும் என்றால் அவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் என்று தெரியும். எனவே இந்த நம்முடைய வார்த்தைகள் மிக முக்கியமானது என்பதை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்கள் பயன்படுத்துகிறார். சமூக வலைத்தளத்தில் அவர்கள் வலுவாக இருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி மட்டுமல்ல, பாரம்பரியமான சில பத்திரிகைகள் அதனுடைய தலைமை பொறுப்பில் தங்கள் ஆட்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இது மறந்துவிட்டார். அது புதிய தலைமுறையாக இருக்கட்டும், நியூஸ் செவனாக இருக்கட்டும், தினத்தந்தி பேப்பராக இருக்கட்டும், அப்படி சொல்றதுலாம் அதற்கே ஒரு போராட்டம் நடக்கிறது. இவர்கள் அவர்களுடைய நபர்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடும். நான் அப்துல் கலாம் ஆசாத், இப்ப நான் வந்தேன் நீங்க கூட பேசினார். அப்துல் கலாம் ஆசாத் 1942 காங்கிரஸ் மாநாட்டில் பேசினார். மேமா அந்த பேச்சினுடைய ஒரு கணிசமான பகுதி ஏடி முன்னணியினுடைய இந்தியா RSS இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் என்ற பகுதியில் வந்திருக்கிறார். அவர் நான் வெளியில் இருந்து வந்தோம் என்று சொன்னார். கொள்வினையும் கொடுப்பினையும் நடந்து கொண்டே இருக்கும். அவர் கடைசியாக முடிப்பார். தயவு செய்து வாய்ப்பு இருக்கிறவர்கள் ஒரு முஸ்லீம் தான் கொஞ்சம் கம்மி அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதை பார்க்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் இல்லாமல் இந்தியா, நான் ஒரு இஸ்லாமியன் என்கிற முறையில் நான் பெருமை அடைகிறேன். இந்தியன் என்கிற முறையிலும் எனக்கு அந்த பெருமை இருக்கிறது. நான் இல்லாமல் இந்தியா முழுமை கிடையாது. நான் இல்லாமல் இந்தியா முழுமை கிடையாது. நானும் இந்தியன் என்கிற தன்மை இல்லாமல் முழுமை இல்லை. இஸ்லாமியன் என்கிற அந்த அதனால் நான் அடைகிற பெருமையோடு சொல்றேன்னு சொல்றார். ரொம்ப பவர்ஃபுல்லான பேச்சு. ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. அவர் இருக்கிற போதே அவரும் அந்த குழுவில் இருந்தார். பாரத ரத்னா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. என்னப்பா இப்படி சொல்லிக்க, இதை வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்தார். வேண்டாம் என்று மறுதளித்தார். அவர் உயிரோடு இருக்கும்போது முதல் அவருக்கு தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. அந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சி என்பதை முன்னிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு விடுதலை போராட்ட காலத்தில் எந்த பங்களிப்பும் இல்லாத ஒருவர் தேசபக்தியை முன்வைத்து பேசுகிறது. அதில் எல்லா விதமான பங்களிப்பையும் செய்திருக்கிற ஒரு சமூகம் இருக்கிற முறையில் அதை நான் இரண்டர கலந்தவன் என்பதை சாதாரண தாம் இன்று என்று கருதுகிற ஒவ்வொருத்தருக்கும் புரிகிறமாக சொல்ல வேண்டிய அவசியம். இந்தியாவில் பூரண சுதந்திரம் என்கிற கோரிக்கையை முதல் முன்மொழிந்தவர் ஒரு இஸ்லாமியர். அவர் கம்யூனிஸ்ட் மௌலானா ஹசரத் மொஹான். அவர் இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினராக ரொம்ப எளிமையாக இருந்தார். அவருக்கு இந்தியாவிலும் ஏராளமான நினைவு சின்னங்கள் இருக்கிறது, பாகிஸ்தானிலும் இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா அவர் ட்ரெயினில் போகும்போது
தேர்ட் கிளாஸில் போனார். அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் தேர்ட் கிளாஸில் போனீங்க? ஏன்னா ஃபோர்த் கிளாஸில் இல்லை, இருந்தால் அதில் தான் போகிறேன்னு சொன்னாங்க. அதை வழிமொழிந்தவர் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம். அவரும் கம்யூனிஸ்ட் தான். காவியுடைய போட்டவர் சுவாமி குமாரானந்தா என்று. அவர் தொழிற்சங்க நடவடிக்கைகளை பார்த்துட்டு சரி கடவுளுக்கு செய்கிற சேவை இதுதான் என்று அவர் வந்தார். அவர் காங்கிரஸ்ல தான் அப்போது எல்லாரும் இருந்தார். எவ்வளவு பெரிய ட்ரெடிஷன். சென்னையில் நீங்க ஒரு தளபதியுடைய சிலை அதை உடைக்கிறதுல 2 பேர் மேலே இருந்தார். அவன் முதல் சுதந்திர போரை ஒட்டி ராணுவ வீரர்களை எல்லாம் நிற்க வச்சு சுட்டவன், எரிச்சு கொண்டவன். அவனுடைய சிலையை இங்கே நிறுவியிருந்தார். எக்ஸ்பிரஸ் எஸ்டேட் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு போற இடத்துல ஸ்பென்சர் சொன்னார். இங்கிருந்து ஒருத்தர் போனார். எங்கிருந்து? கடைநல்லூர்ல இருந்து ஒருத்தர் போய் அவர் ஒரு இஸ்லாமியர், இன்னொருத்தர் ஒரு இந்து. இந்த 2 பேரும் ஏன் உடைக்கிறார். இதை உடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார். அதற்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது என்பதை சொல்ல விரும்புகிறேன். ராமனுக்கு பாபர் போட்ட விஷயங்கள்லாம் நீங்க உண்மையா பேசணும். அந்த டோனில் மாற்றம் வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க உங்க மேல இருக்கக்கூடிய கோபத்தை இப்படி மாற்றிவிடக்கூடாது. 1991 பலவேறுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் இருந்தது. எது? இப்படி ஒரு சட்டம் வர வேண்டும் என்று காங்கிரஸ் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது. இந்த சட்டம் கொண்டு வந்ததற்கான காரணம் அவன் ஒன்றும் சும்மா தான் இல்லை. அவன் ஒரு பட்டியல் வச்சிருக்கான். நமக்கு தெரிஞ்சது காசி தெரியுது, மதுரா தெரியுது, தாஜ்மஹால் சிவன் கோயிலாக இருந்தது என்று அவன் பேசுகிறான். மத்திய பிரதேசத்தில் போதன சாதாரண இடத்துல இருக்கக்கூடிய அவங்க ஒரு நண்பர் சகோதரர் பேசுகிற மாதிரியே மசூதியும் கோயிலும் அருகே இருக்கிறது. அதற்கு சொந்தம் கொண்டாடுகிறோம். குதுப்பினார் 27 கோயில்களை உடைத்து கட்டப்பட்டது என்று ஒரு கட்டுக்கதையை முன்வைக்கிறார். 3000 மசூதிகள் எங்கள் பட்டியலில் இருப்பது என்று அவர்கள் சொல்கிறார். இது அவன் வரலாற்றின் ஆதாரத்தின் அடிப்படையில் எல்லாம் பேசுவது கிடையாது. அவன் ஒரு கழகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அது தொடங்குவான். எதை வேண்டுமானாலும் செய்வான். அப்ப பிரச்சனை இங்கே இருக்கு. இதை பற்றிய ஏதோ இவர்கள் எல்லாம் நமக்கு சாதாரண படித்தவங்க கூட படித்த நபர்கள் கூட நான் கேள்விப்படுகிற விஷயம். என்னதான் இருந்தாலும் நான் இந்துக்களுக்காக இந்த கேள்வி பேசுகிற ஒருத்தர் இங்கே பிரதமராக பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம்னு அவர் பேசுறார். இந்த மயக்கம் மிகவும் ஆபத்தானது. இதற்கு குறுக்கு வழி எல்லாம் கிடையாது. மிகப்பெரிய ஆயுதம் மனங்களை வெல்வது. அவன் பொய்யின் மூலம் வெல்லுகிற போது நாம் உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. உண்மையை சொல்ல போது ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டிய விஷயம். அவன் எல்லா இடத்திலும் போகிறது. நீதிமன்றம் அவர்கள் கையில் இப்போது இருக்கிறது. அதில் இருக்கிற 1-2 கூட விடக்கூடாது என்று நினைக்கிறாங்க. 4 நோக்கத்தை இந்த சட்டம் கொண்டு சொல்றாங்க. 1 ஆகஸ்ட் 15, 1947 என்ன நிலையில் இருந்ததோ அந்த நிலையில் வழிபாட்டு தளத்தை அப்படியே வைத்திருக்கிறது. 2, அதனுடைய தன்மையை மாற்றக்கூடாது. வடகரை பெண்களை இந்த வைணவத்தில் இருக்க வடகரை பெண்களுக்கு வடகரை பெண்களையா மாற்றுவதோ, இந்த சைவ கோயிலை வைணவ கோயிலா மாற்றுவதோ கூடாது. இது கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தும். இதை பேசுகிற போதெல்லாம் நீங்க சொல்லணும். குருத்வாராவுக்கு பொருந்தும், சர்ச்சுக்கு பொருந்தும், வைணவ கோயிலுக்கு பொருந்தும், சைவ கோயிலுக்கு பொருந்தும், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு தெய்வங்களுக்கு பொருந்தும் என்பதை சொல்ல வேண்டும். இந்த ஒற்றுமையை கட்டுவது என்பது மிக மிக முக்கியமானது. தனித்த முஸ்லீம்கள் அவன் இன்னைக்கு தனித்த முஸ்லீம்கள் என்று அடிக்கிறான். அது அப்படியெல்லாம் இருக்காது. நாளைக்கு சர்ச்சுக்கு போறோம், நாளை மறுதினம் குருத்வாராவுக்கு வரும், நாளை மறுதினம் எல்லா இந்துக்களில் இருக்கக்கூடிய குலதெய்வம் என்பவர்கள் மீது வரும். அவன் இஸ்லாமியன் என்று தனித்து
காட்டுகிற போது இல்லை, இவர்களுக்கெல்லாம் எதிரி என்ற ஒற்றுமையை கட்ட வேண்டிய அவசியம் நமக்கு. மூணாவது, இப்படி ஒரு கிளைமே இனிமேல் வரக்கூடாது, அதை ப்ரீ என்ட்ரி பண்றது, முன்னாடியே தகர்த்து விடுவது என்று அவர்கள் யோசிக்கிறார். நாலாவது, எல்லாவற்றுக்கும் மேலாக சமூக அமைதி. இந்த 4 நோக்கம் சொல்லப்பட்டது. அப்பவே பிஜேபி இருந்தாங்க. இது ஒன்று மாநில அரசினுடைய கையில் இருக்கிற அதிகாரம், அதில் நீங்கள் தலையிடக்கூடாது, நீங்கள்லாம் போலி மதச்சார்பின்மைவாதிகள் என்றெல்லாம் பேசினாங்க. ஒன்றிய அரசு சரியாகவே பண்ணாங்க, இதர உரிமைகள் என்பதை வச்சு தான் பண்ணாங்க. அதற்கு பின்பாக பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கை விசாரித்த போது கூட நீதிமன்றம் தெளிவாக சொன்னது, வரலாற்றின் தவறுகளுக்கும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒடுக்குவதற்கான கருவியாக வரலாற்றையும் வரலாற்றின் தவறுகளையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்த முடியாது என்று சொன்னார். ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டது. ஆனால் இப்போ மறு விசாரணைக்கு அவர்கள் உள்ளாக்குவது என்கிற முடிவுக்கு வருகிறார்கள். இது ஆபத்தாகும். இங்கே சொன்ன மாதிரி ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள் என்பதை கவனித்து வருகிறது. அலகாபாத் நீதிமன்றம் இதில் இருக்கக்கூடிய 1947 ஆகஸ்ட் கரெக்ட் தான். ஆனால் அதுக்கு முன்னாலேயே தாவாக இருந்தால் இதை ஏற்கலாம் என்று சொன்னபோது உச்ச நீதிமன்றம் 2019 மிக தெளிவாக சொன்னது, அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய கருத்து தவறு. ஆனால் இப்போது அதே நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பது நீதிமன்றத்தின் தன்மையில், நீதிபதிகளின் தன்மையில் மாற்றம் வந்திருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எது எளிதானவன் அல்ல, வெறும் அதை என்ன சொல்றது, சாதாரண மனங்களை அவன் நன்றாகி வைத்திருக்கிறான். நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன், இந்துத்துவ ஆட்களுடைய 3 பிரதான கோரிக்கைகள். அரசமைப்பு சட்டத்தில் 370வது பிரிவை ரத்து செய்வது பண்ணிட்டாங்க. அது ஒன்றும் இந்திய மக்களின் சார்பாக காஷ்மீர் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. 2வது விஷயம், பாபர் மசூதியை இடிப்போம், அந்த இடத்தில் ராமர் கோயிலை கட்டுவோம் என்பது கண்டிப்பாங்க. 3வது பொது சிவில் சட்டம். மத்திய பிரதேசத்தில் பொது போட்டிருக்கான், உத்தரகாண்டில் சொல்றான், மற்ற இடத்துல சொல்றான். எனவே ஒரு கருத்தை வலுவாக அவன் விதைத்து வைத்திருக்கிறான். அது விஷம். அதை எடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு, கடமை நமக்கு இருக்கு. இது வெறும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான போர் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். அவன் 1-2 பண்ணியிருக்கிறான். நம்ம இதை மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். 370 பாபர் மசூதி, பொது சிவில் சட்டம், இது ஒரு பகுதி. மாலைக்கான குண்டுவெடிப்பு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்னாங்க, மக்கா மசூதி என்னாச்சு, 72 இஸ்லாமிய இளைஞர்களை பிடிச்சு போறான். என்னையே இல்லை, என்னையே எத்தனை மாறிடுச்சு. அந்த எண்ணெய் என்ன சொல்லுச்சுன்னா, இவன் அத்தனை பேரும் நிரபராதிகள், அதாவது தவறாக அவங்க மேல சாட்சிகளையும் சொல்றோம், நிரபராதிகள் என்று சொன்னாங்க. விடுதலை கமிஷன் அதே கேஸ்ல அந்த ஜட்ஜி ரவீந்திர ரெட்டி அவங்க எல்லாம் குற்றவாளிகள் தீர்ப்பு சொல்லிட்டு அடுத்த நாள் பிஜேபி போய் சேர்த்து ரிசைன் பண்ணிட்டு சமுதா எக்ஸ்பிரஸ் எனக்கு தெரிஞ்சு அஜ்மீர் ஷரீஃப் விவகாரத்தில் மட்டும் RSS காரர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அக்சாந்தம் வழக்கில் இஸ்லாமியர்கள் குற்றம் சாட்டப்பட்டார்கள். உச்ச நீதிமன்றத்துக்கு போன போது 5 வருஷம் 10 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் ஜெயிலர்கள்லாம் இருக்காங்க. உச்ச நீதிமன்றம், அதாவது மோடி வெற்றி பெற்றதாக செய்தி வந்து கொண்டிருந்த தினத்தில் தான் உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை சொன்னது. தவறு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு வரை அதன் மீது எதுவுமே செய்யப்படவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம். இன்னைக்கு காலையில பத்திரிகை எடுத்தோம்னா உமர் காலேஜுக்கு விடை கொடுத்ததாக விடை கொடுத்திருக்காங்கிறது ஒரு உண்மை. ஆனா அந்த செய்திக்குள்ள உள்ள போகும்போது என்ன இருக்கு, டெல்லி கலவரத்தில் அவர் ஈடுபடல, அது உண்மைதான். ஆனா ஒரு பெரிய என்று இவங்க விடுதலிச்சிருக்காங்க. போலீஸ் என்ன ஒரு கேஸ் போட்டு வச்சிருக்கான், இதை விட ஒரு பறந்துபட்ட ஒரு என்ன சொல்றது சதி, அதில் இவர் பங்கு இருக்கலாம் என்று ஒரு கேஸை போட்டு வச்சிருக்காங்க. இந்த கேஸை வெளியே வந்தால் கூட வினை கொடுத்தால் கூட வெளியே வர முடியாது. சிந்திக்காம
ஆப்ரேஷன் அந்த பெண்ணு அப்பா அம்மாவுக்கு தெரியாம இருக்கிறாங்க என்னன்னு கேட்க போனோம், அதை ரிப்போர்ட் எழுத போனோம், வெளியே வரலையே. ஸ்கேம் சாமி, நீங்க ஸ்கேம் சாமியை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க பேசும்போது வெறும் இஸ்லாமியர்கள் பேரை மட்டும் சொல்லாதீங்க. நீங்க டெமோக்ராட்டிக் மூவ்மெண்டா மாறலைன்னா எதிரி வலுவானவன், சந்தேகமே இல்லை, நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் வலுவானவன் ஜெயிக்கணும்னா ஹிட்லர் தான் ஆண்டு இருக்கணும், அப்படி ஒன்றும் ஆண்டு. ஆனால் எவ்வளவு விலை கொடுக்க போகிறோம் என்பது எவ்வளவு சீக்கிரமாக நாம் ஒற்றுமையை கட்ட முடியுதோ அவ்வளவு அவசியம். நீங்க பாபர் மசூதி இடம் சம்பந்தமான பிரச்சனையை பேசினாங்க. கம்யூனிஸ்டுகள் உள்பவனுக்கே இடம் சொந்தம்னு சொல்லுங்க, ஒரு கோர்ட்டு இடித்தவனுக்கு இடம் சொந்தம்னு சொல்லி கூச்ச நாச்சம் இல்லாமல் சொல்லுங்க. இடிக்கப்பட்டவர்கள் ஒருவருக்கு கண்டிக்கப்படும். ஒரு ரோட்டை இடிச்சா, ஒரு வீட்டை இடிச்சா கண்டிக்கிறது போய் இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கும்போது உலகமே பார்த்தது இருக்கிற கூச்ச நாச்சம் இல்லாமல் அவர்கள் செய்தார். பிரிட்டிஷ் பாடி வளர்த்து நீங்க பேசிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பெண் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கூட வந்த தீஸ்தா சட்டம் தேடி அடிக்கிறாங்க. பிரிட்டிஷ் பாடி விஷயத்துல எவ்வளவு பெரிய போராட்டம் போது யோசிச்சு பார்க்க, ஒரு பெண்ணால் அதை பண்ண முடியும், அதை யோசிக்க முடியுமா? இவளோட கூட கொண்டு இந்த சித்தப்பா பண்ணுங்க. இவங்க வீட்டை விட்டு ஓடும் போது அவன் நிறைய மாதம் கற்பனை. அடுத்த நாள் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த 2வது நாள் அவ பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொல்லப்படுகிறார். அந்த குழந்தை கொல்லப்படுகிறது. இவருடைய 3 வயது குழந்தை கொல்லப்படுகிறது. ஒரு தாய் கண்ணு முன்னால காலை பிடிச்சி அடிச்சு கொள்வான். இவன் உட்பட எல்லோரும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். எல்லோரும் கொல்லப்படுறாங்க. இவன் தப்பிச்சான். போலீஸ்காரன் தப்பா ரிப்போர்ட் பண்ணுறான். டாக்டர் பாலியல் வன்கொடுமை நடக்கிறான். கேஸ் நடக்க மாட்டேங்குது. உச்ச நீதிமன்றம் போன பிறகுதான் மாறி வருவர்கள் வச்சுட்டாங்க. நீங்க தவறாக கண்டிக்கப்பட்டவர்களை விடுதலை பண்ண கேட்டுட்டு இருக்கோம். இந்த குரலை எப்படி உருவாக்கும் அவசியமா இல்லையா? எனவே நீ ஆனா அவன் நீதிபதிகள் ஒருத்தனை கூட விட்டு வைக்கல, வேட்டையாடி இருக்கான். அவன் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த தைல் ரமானி தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக வந்தார். அந்த அம்மா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த போதுதான் பிரிட்டிஷ் பாண்ட வழக்கில் அந்த போலீஸ்காரர் முறையாக ரிப்போர்ட் கொடுக்காத மருத்துவரும் தண்டனைக்குரியவர்கள் என்று தெரிவிக்கிறார். இந்த அம்மாவை இங்க கொண்டு வந்து வச்சு தண்டனை கொடுத்தாங்க. இங்க தமிழ்நாட்டு கொண்டு வந்து மேலாளர் KM ஜோசப். இப்போ அந்த எலெக்ஷன் கமிஷன் கேஸ் எல்லாம் பேசுறது KM ஜோசப் 2018 பொலிட்டியத்தில் 5 பேர் அவரை பற்றி அவ்வளவு புகழ்ந்து எழுதுறாங்க. இவரை உச்ச நீதிமன்ற நீதிபதியாக கொண்டு வரணும். ஒன்றிய அரசாங்கம் திருப்பி அனுப்புறான். ஒரு கேஸ் ஒரு குற்றச்சாட்டு கூட கரை இல்லாத மனிதன். அவன் ஒன்றிய அரசாங்கம் திருப்பி அனுப்புறாங்க. இவங்க திருப்பி அனுப்புறாங்க அவரை நியமிக்கணும் அப்படின்னு. உடனே அவர் பேரை திரும்ப ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னா கேச சீனியர் மும்பை பெண்கள் இருக்கிறார். அநேகமா அவருடைய ஒரிஜினல் இதோட சீனியாரிட்டியோட நியமிக்கப்பட்டிருந்தால் சமீபத்திய வரலாற்றில் 2 ஆண்டுகள் 8 மாதங்கள் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக இருப்பதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளார். அவன் எப்படி 27 முன்னாள் இருந்த தலைமை நீதிபதி எத்தனை நாள் இருக்கார்? 74 நாள், 75 நாள், அவ்வளவுதான். 2 ஆண்டுகள் 8 மாதம் என்பது எப்படி இருக்கும்? நீங்க ரஞ்சன் கோகாய் மாதிரியான ஒரு ஆள் கிடைச்சாருன்னா மசூதி, அது மசூதியே இல்லைன்னு சொல்லிட்டு கூட எழுதியிருக்காரு. KM ஜோசப் மாதிரியான ஆட்கள் குறைஞ்சிருக்காங்க. டெல்லியில் இஸ்லாமியர்கள் மீது வன்முறை நடந்த போது இங்க லேசா நினைக்காதீங்க. இவர்
பாருங்கன்னா சாய்பாபாவுக்கு மகாராஷ்டிரா நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தான். அதை எடுத்து அவன் கோர்ட்டுக்கு போறான். உச்சநீதிமன்றம் அன்னைக்கு நைட்டு விசாரிக்கிறான். ஜாமீன் கொடுத்தது தப்பு, அப்படித்தான் அவன் வச்சிருக்கான். ஆனா இன்னொரு நீதிபதி, இப்ப தமிழ்நாட்டில் தலைமை நீதிபதி கிடையாது, முரளிதர தலைமை நீதிபதி நியமித்த பிறகு இன்னைக்கு வரை அவன் வந்து அனுமதி டிரான்ஸ்பர் அவன் போடணும், போடல. ஏன் போடல? அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னால டெல்லியில் இருந்தாங்க, இஸ்லாமியர்கள் அடின்னு அடிக்கிறான். காயப்பட்டவர்கள் கூட்டு போகணும், தீர்ப்பு கூட்டு போகணும். இவர் மனம் தொழிச்சு போய் இவரும் நைட்டில் நீதிமன்றத்தை கூட்டுறார். போலீஸை வான் பண்றார், உங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கப்படும், வாகனங்கள் போகணும், காயப்பட்டவர்கள் அனுப்புல, பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்றாரு. 10 நாள் சண்டிகர் அனுப்புனா அங்கிருந்து ஒடிசா. இப்ப தமிழ்நாட்டு தலைமை நீதிபதியாக வர வேண்டும் என்றால் குறுக்கணிக்கிறார். அவரோட எங்களுக்கு ஒரு சின்ன அனுபவம் உண்டு. திருச்செந்தூர் நடுநாளமுறையில் இருந்த தலித் மக்கள் தாக்கம் ஜெயலலிதா வந்து வரவேற்பை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டிருந்தாங்க. எனவே 2 IAS ஆஃபீஸர் தனித்தனியாக போட்டாங்க. முனிராமன் ஒருத்தர், பாஸ்கர் தாசன், 2 பேரும் போலீஸ் தான் நியாயம் சொல்லணும், ஜாதி எதிர்ப்பு எப்படியாவது கடிச்சு சொல்லணும். அதை ஏற்று மார்க்சிஸ்ட் கட்சி உச்ச நீதிமன்றம் வச்சு அவர் அட்வொகேட்டாக இருந்தார். அவருக்கு நாங்கள் ஃபீஸே கொடுக்கல. அதுக்கு முன்னால் அவருக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் என்ன பண்ணார், வெற்றி பெற்ற பிறகு அந்த மக்கள் காம்பன்சேஷன் பண்ணது 23 லட்சம், அதில் 10% போட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து 2 லட்சம் ரூபாய் எங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அவருக்கு அனுப்பி வச்சோம். அவர் ஒரு சின்ன கடிதத்தோடு அதை அனுப்பியிருக்கோம். என்னுடைய நினைவு சரியெல்லாம் இந்த வழக்கை என்னை நம்பி ஒப்படைத்ததே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய சன்மானம். எனவே இந்த பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி அனுப்புகிறேன். 96 இந்த நிலைக்கு 50 லட்சம் இருக்கு. இப்படி யோசிக்க எவன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனவே ஜுடிஷியரி நம்மளோட ஜுடிஷியரி நீங்க அவருக்கு தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக வரவில்லை என்பது எவ்வளவு பெரிய பிரச்சனை. நமக்கு பாதுகாப்பா இருக்கிற நிலைமை இருக்குல்ல. இந்த ஒரு கேள்வி யோசனை இருக்கிறதுனால கேட்கிறாரு. அருள் கோயில்னு ஒருங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விஆர்எஸ் பண்ணுறான், சனிக்கிழமை அன்னைக்கு நீ ஏற்றுக்கிட்டு அவனுக்கு ஆர்வம் போடுற, திங்கக்கிழமை அவன் எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயிண்ட் ஆகிறான். என்ன நியாயம்னு கேள்வி ஏற்படுது. KM ஜோசப் தான் கேட்பாரு, ஜிஆர் சாமிநாதன் கேட்க மாட்டார். எப்படி கேட்பாரு? ஜிஆர் சாமிநாதன் வேற ஒரு விஷயம் கேட்பார். ஜுடிஷியரி இப்படி நிற்கிறவர் நான் தைரியத்தோட சொல்லுவேன். இப்படி நிராகரிக்கப்பட்டவர்கள் லோயா ஏராளமான பேர் இருக்காங்கல்ல. எனவே நாம் பறந்து கொண்டு இது போராடுகிற அத்தனை பேருடைய ஒற்றுமையும் கொண்டு வரவில்லை. தமிழகத்தில் இன்றைக்கு அரசாங்கத்தின் மீது பல விமர்சனம் வைக்கலாம், அதிகாரிகள் ஏற்பதில்லை. அவங்க சொல்ல விரும்புகிறேன், வசதி மட்டுமா ஒரு இடத்தையும் சர்ச்சைகள் எடுத்து விட மாட்டாங்க. என்ன கலெக்டர் என்ன பேசுறாரு, அதாவது நிர்வாகம் கடமையை செய்யட்டும், நாம் அதை குறிப்பிட வேண்டாம். ஒரு சர்ச்சோ மசூதியோ கட்டுறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் அதை சொல்லுவாங்க. எதுவுமே சொல்லாம நூற்றுக்கணக்காக நீண்டு இருக்கிறார். முன்னாள் சிறுபான்மை பள்ளிகள் என்றால் அநேகமா டிபார்ட்மெண்ட்ல இருக்க அதிகாரிகளே அவன் பிடிச்சி வச்சிருக்கான். சிறுபான்மை சேவியர்ஸ் இது காலேஜ் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்கூல் தரதா சிறுபான்மைன்னு கொடுத்துருவாங்க. இப்போ என்னன்னா ஒவ்வொன்றும் வாங்கணும்னு போட்டு வச்சிருக்காங்க. சிறுபான்மை பள்ளிகள் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிறதுல 50%. அது என்ன அரசு கல்வி நிலையங்களில் 50% தெரியுமா? இப்போ வர சர்க்குலர் எதிரில் முன்னாலெல்லாம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிலையங்கள் வரும். இப்ப வெறும் என்ன வருது? அரசு மட்டும்தான் வரும். அரசு உதவி பெறும் நிறுவனங்களே வராது. அப்பாயின்மெண்ட்டுக்கு அவன் அனுமதிக்க மாட்டேன்றான். அதிகாரிகள் இவ்வளவு செய்யறாங்க. நீங்க அதெல்லாம் ஒன்றும் சாதாரண விஷயமா இருக்கு நான் பார்க்கலாம். இவ்வளவு இருக்கிற போது
நாம் வந்து ஒரு அவன் ஒரு கட்டமைப்பை செய்தான் சிறுபான்மை. யார் சிறுபான்மையினர்? மதம் எடுத்துட்டா இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் சீக்கியரும் பாசிகளும் சிறுபான்மை. கரெக்டா? ஜாதி எடுத்துட்டா மொழி பேசுறவங்க எடுத்துட்டா. எனவே சிறுபான்மை என்பது வெறும் மதம் சார்ந்து மட்டும் இல்லைங்க, ஜாதி சார்ந்து இருக்குல்ல, இனம் சார்ந்து இருக்குல்ல, மொழி சார்ந்து இருக்குல்ல. நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, நான் மத சிறுபான்மையா, நீ ஜாதி ரீதியா சிறுபான்மையா இருக்க, தமிழ்நாடு இன ரீதியா சிறுபான்மையா இருக்கும், மொழி ரீதியா சிறுபான்மையா இருக்கும். எல்லாரும் ஒன்னா சேரணுங்கிற உணர்வை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிற வேகம் நியாயம். நமக்கு தியாகம் பண்ணணுங்கிறதெல்லாம் உண்மை. ஆனா அந்த தியாகம் ஒரு அர்த்தமுள்ளதாக எப்போது மாறும்? நீங்க அந்த வெற்றியை ஈடுபட கொடுத்தாங்க, எல்லாருக்கும் சேர்ந்தாங்க. நிற்கிறோம் தோழ சொன்னார், ஒரு நாளைக்கு இவரும் சொல்லும்போது சொன்னாங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான போர். வெறும் இது சிறுபான்மையினரை பாதுகாப்பது என்று சொல்லிட்டாங்க. வெறும் சிறுபான்மையினரை பாதுகாப்பதா? கிடையாது. இல்லை உணவு கலாச்சாரம்னா மாட்டுக்கறினா எனக்கு தெரியுது, மாட்டுக்கறியே கூடாத இஸ்லாமியர்களுக்கு தெரியும். மாட்டுக்கறியை நல்லா சாப்பிட்ற பிராமணர்களுக்கு. இந்த அமித்ஷா வகையிலும் கேரளாவில் போய் மாட்டுக்கறின்னு பேசணும்னு நினைக்கிறீங்க, பேச எனக்கு எது கிடைக்குதோ அதை சாப்பிட, அதை கேட்கறதுக்கு நீ யார்? எனவே அதுல சிறுபான்மை என்பது உடை கலாச்சாரத்தில். எனவே இன்னொரு பகுதி இதையெல்லாம் பேசுகிறது, இதை மட்டுமே பேசிக் கொண்டிருக்க முடியாது. அவனை காரணம் கொண்டதுக்கு ஏராளமா இருக்கு. $138 இருந்த கச்சா எண்ணெய் எவ்வளவு $80 வந்துச்சு. எக்கனாமிக் டைம்ஸ் மாதிரியான பத்திரிகை என்ன எழுதலாம்? $14 குறைக்க முடியும் பெட்ரோல் டீசல். இந்த போராட்டங்களில் இணைய வேண்டியது. வேலை வாய்ப்பு கடுமையான பிரச்சனை. மோடி வருகிற போது வேலையிலே எப்படி கிடைக்கிறாங்க? 10 வயசுலேருந்து 64 வயசு வரை இருக்கிறவர்கள் வேலை செய்ய தகுதி உள்ளவர்கள். மோடி பிரச்சாரத்தில் சொல்ற போது 52% பேர் அதில் வேலை வாய்ப்பு இருந்தாங்க. இப்போ வெறும் 38.9%. அந்த இளைஞர்களுக்கு கோபம் இருக்குல்ல, அதுதானே ராணுவத்தில் வந்தது. ராணுவத்தில் எல்லாம் பண்ணிட்டு சாதாரணமான விஷயம் இல்லை, ஏதோ அத்தக்கூலி இருந்தது மட்டும்தானா? முன்னாலேதான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ரெக்ரூட் பண்ணுவோம். இந்தியா பல தேசிய இனங்களை கொண்ட நாடு. வடக்கில் இருக்கிறவங்க கொண்டாந்து தமிழனை அடிக்கணும்னா அடிச்சுட்டு போயிடுவான், அல்லது தமிழனை மட்டுமே வச்சிருந்தா அடிக்காம போயிடுவான். அப்ப இந்த ரெண்டையும் இணைப்பதற்கு என்ன செய்வது? கூட்டா ரெஜிமெண்ட் இருந்தது, மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருந்தது, சீட் ரெஜிமெண்ட் இருந்தது. இதுல ஆபீசருக்கு தனியார் இருந்தது, எல்லாத்தையும் ஒன்னாக்கிட்டான். அது காரணம் மட்டும் நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ வேலையின்மை என்று போராடுகிறோம், அத்தமொழிக்கு எதிரான போராடுறவங்க இணைக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? ஒரு ஏற்றத்தாழ்வு மிகப்பெரிய அளவு வளர்ந்தது. நீங்க இங்க சொல்லும்போது சொன்னாங்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். யூபி அரசாங்கத்துக்கு எங்களுக்கும் 1000 இருந்தது. ஆனா நாங்கெல்லாம் பேசணும், 1ஆம் கிளாஸ் படிக்கணும், மாசம் $100 டேஸ்காலர். எனக்கு தெரிஞ்சு பல இஸ்லாமிய அமைப்புகளும் அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் முயற்சி பண்ணுறது கிடையாது. கிறிஸ்தவர்கள் சரியா பண்றாங்க, சர்ச்சில் பண்றாங்க, ஸ்கூல்ல பண்றாங்க, என்ஜிஓஸ் பண்றாங்க, அதுல இருக்க ஆசிரியர்கள் பண்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமியர்கள் பெரும்பகுதியினர் அந்த ஸ்கூல்ல பண்றதோட 1ஆம் கிளாஸ் போற பையனுக்கு பிடி சுற்ற அம்மாவோட ஒரு குழந்தைக்கு மாதம் $100 என்பது மிக முக்கியமானது. அதிகாரத்தில் இஸ்லாமியர்கள் பலரும் படிப்பாங்க, நல்ல டாக்டரா இருப்பாங்க, ஆனா அரசு வேலைக்கு போக மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 24 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் ஒன்றில் கூட இஸ்லாமியர் டீம் இல்லை. ஏன் இல்லை? ஒரு பகுதி அந்த வேலையை விட்டு தனியாக பிராக்டிஸ் பண்ணணும், சிறந்தவர்களாக இருக்கும். ஆனால் அதிகார அடுப்புக்குள் இருப்பது மிக மிக முக்கியமானது. நீங்க மசூதிகளுக்கு டொனேஷன் கொடுங்க, அதே நேரத்தில் உங்க பிள்ளைங்களை குரூப் 1 பாஸ் பண்ண வைங்க, போலீஸ்க்கு அனுப்புங்க. நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எத்தனை பேர் இருக்கலாம், எத்தனை பேர் மேரேஜ் போட்டுக்கலாம். திறமையான இருக்கிறாங்கன்னா அஜ்மல் கான் மாதிரி
ஜட்ஜா போனாலும் அவரை தடுத்துடலாம். மேஜிஸ்ட்ரேட்டா போறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இன்னைக்கு 3% இவர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. தீர்ப்பு இன்னைக்கு வந்து அவர் ஏற்கனவே ஒரு ஜாமிய சம்பவம் இஸ்லாமியராக மாறிட்டார். மாணவன் அவருக்கு அதை அப்ளிகபிள் ஆகாது. ஏன் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் அந்த 3% இடஒதுக்கீடு குரூப் போட்ட வர முடியாது. நீங்க தீர்ப்பு நீங்க அயோத்தியில் தீர்ப்பு நடக்குது, அங்கே நடக்கிறதா கிடையாது. நம்ம ஊரே நடந்துட்டு நம்ம கவனிக்கிறது. ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கும் தேடி தேடி அடிக்கிற போது ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் ஒற்றுமையை உருவாக்கும். வைரத்துக்கு 1.5% வரி போடுற அரசுக்கு 5% வரி போடுற பிரிட்டிஷ்காரன் கூட போடலையே என்று சொல்லுகிற, அதனால் உலகிற மக்களை சேர்க்கணுமா வேண்டாமா? இது எல்லாத்தையும் நினைத்து கார்பரேட் இண்டிவிஜுவலா ஒரு அரசு முடியாது அல்லது ஒரு தனியார் நிறுவனங்கள் 10 லட்சம் சம்பளம் வாங்கினா அவர் எவ்வளவு கட்டணும்? 30% டாக்ஸ் கட்டணும். ஆனா 10,000 கோடி சம்பாதிச்சா 22% கட்டினா போதும். இதுல பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நேரம் கருதி இதோடு நிறைவு செய்கிறேன். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்களே அனைவருக்கும் தாழ்வு. பெரும்பான்மைக்கெல்லாம் ஒற்றுமை நீங்களே பெரும்பான்மைக்கு வாழ்வுலாம் சொல்ல, அனைவருக்கும் தாழ்வு. இந்த உணர்வை பெரும்பான்மை சிறுபான்மை என்று அனைவரையும் இணைத்து ஒற்றுமையை உருவாக்குவோம். தேச விடுதலை போராட்டத்தில் இருந்தது போன்ற ஒரு உணர்வை உருவாக்கி நமக்கான இந்தியாவை உருவாக்குவோம். நன்றி. நமக்கே உரிய பாணியில் மிக சிறப்பான கருத்துக்களை